பார்த்து வருகிறோம். ஜெயலலிதா எடப்பாடி பழனிசாமியின் முதன்மை பாதுகாப்பு அதிகாரியாக இருந்த வீரப்பெருமாளிடம் சிபிசிஐடியினர் விசாரணையை மேற்கொள்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குருசாமியிடம் கேட்கலாம். குருசாமி, முழுமையான விவரங்கள். கோட்டநாடு கொலை கொள்ளை வழக்கை தற்போது சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். 2022ஆம் ஆண்டு முதல் சிபிசிஐடி விசாரணையானது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இதுவரை சுமார் 250க்கும் மேற்பட்டவரிடம் விசாரணையானது நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்நிலையில் தற்பொழுது காவல்துறை அதிகாரியாக இருந்த வீரப்பெருமாளிடம் தற்பொழுது சிபிசிஐடி அதிகாரிகள் விசாரணையை துவங்கியிருக்கிறார்கள். வீரபெருமாள் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மற்றும் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோருக்கு பாதுகாப்பு அதிகாரியாக இருந்தவர். அவரிடமும் தற்பொழுது விசாரணையானது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த விசாரணைக்கு அவரை ஆஜராக வேண்டும் என கூறி சம்மன் அனுப்பியிருந்த நிலையில் இன்று காலை விசாரணைக்காக அவர் தற்போது சிபிசிஐடி அலுவலகத்திற்கு ஆஜராகி இருக்கிறார். அவரிடம் சிபிசிஐடி ஏடிஎஸ்பி முருகவேல் தலைமையிலான போலீசார் தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள். அந்த பாதுகாப்பு பிரிவில் இருந்த கனகராஜ் என்ற ஒரு ஆய்வாளர் ஜெயலலிதாவின் கார் ஓட்டுநராக இந்த கொடநாடு கொலை கொள்ளை வழக்கினுடைய முக்கிய குற்றவாளியாக இருந்த கார் ஓட்டுநர் கனகராஜுக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்பியிருந்தது சிபிசிஐடி விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பாக அந்த கனகராஜிடமிருந்து செல்போனை பறிமுதல் செய்யப்படாமல் விட்டது ஏன் என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் விசாரணை அப்பொழுது முதன்மை அதிகாரியாக இருந்த வீரபெருமாளிடம் கேட்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. இதை தவிர்த்து அந்த கொடநாடு கொலை கொள்ளை வழக்கின் தொடர்பான வேறு ஏதேனும் தகவல்கள் அவர்களுக்கு தெரியுமா என்ற கோணத்திலும் விசாரணையானது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த சிபிசிஐடி விசாரணையை பொறுத்தவரை 7 டிஜிட் கொண்ட ஒரு 7 டிஜிட் வெளிநாட்டு அழைப்புகள் ஐஎஸ்டி கால் மூலமாக அழைப்புகள் ஒரு சிலருக்கு வந்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பான ஒரு விசாரணையும் தனியாக சிபிசிஐடி அதிகாரிகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த விசாரணையில் இதுவரை 250க்கும் மேற்பட்டவரிடம் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கூடிய நிலையில் தற்போது விசாரணையானது சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது. ஏற்கனவே கடந்த வாரம் கொடநாடு எஸ்டேட்டினுடைய மேலாளர் நடராஜனிடம் விசாரணையானது நடத்தப்பட்டிருந்தது. இந்நிலையில் தற்போது பாதுகாப்பு அதிகாரியாக இருந்த வீரப்பெருமாளிடம் தற்போது விசாரணையானது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குருசாமி.